ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி, எம்மையான ரெசிபி. நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற தயிர் சாதம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜவ்வரிசியில் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க உள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஜவ்வரிசி தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ஊற வைக்கணும் அப்படின்னா, நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா கொல கொலன்னு ஆகிடும். ஸோ என்ன அளவு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ இந்த அளவுக்கு இந்த மேலே இப்படி கை வச்சு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, அப்போ கரெக்டாக வரும். ஸோ எப்பயுமே வந்து ஜவ்வரிசி நல்லா சமமாக வச்சுட்டு இங்கே மேலே மட்டத்திலிருந்து இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஸோ ரொம்ப ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொச கொசன்னு ஆகிடும். அப்புறம் தயிர், கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு தேவையானது கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், இதெல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது நம்ம ஊற வச்சிட்டோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து கடாயில் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்து சூப்பராக இருக்கும் நம்மளுடைய தயிர் சாதம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாம். அது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தயிர் சாதத்தில் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பார்த்தாலே தெரியும் பாருங்க, நல்லா பிசு பிசுன்னு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பாலும் தயிரும் ஊற்றிடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். பாருங்க, தயிர் ஏன் அப்படின்னா நான் மத்தியானத்துக்கு தான் வந்து இதை சாப்பிட போகிறோம். ஸோ நல்லா வந்து ரொம்ப தயிராக ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சிடும். ஸோ அதனால் பால் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு தான் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வந்து தண்ணி இழுத்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு. நம்ம தயிர் சாதங்கிறது தினமும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிற ஒன்று தான். ஆனால் வந்து நம்ம ஜவ்வரிசியை வந்து பாயாசம் தவிர நம்ம வேற எதுலையுமே சேர்த்தது கிடையாது. ஸோ நம்ம இதில் தயிர் சாதம், கிச்சடி, உப்புமா எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் நமக்கு எங்கிருந்து இந்த ஜவ்வரிசி கிடைக்குதுன்னு. ஸோ இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான் கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்மளால டைரக்டா கன்சியூம் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி ஜவ்வரிசியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜவ்வரிசியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுலயே நிறைய ஸ்வீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நானும் அப்லோட் பண்றேன் அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு சிம்பிளான ரெசிபி. இன்ஸ்டன்டா நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். நைட்டு ஊற வச்சீங்கன்னா காலையில ஒரு 5-10 நிமிஷத்துலயோ இதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஈஸியா சர்வ் பண்ணிடலாம். இல்ல மத்தியானத்துக்கு நீங்க டிஃப்ரெண்டா ஒரு தயிர் சாதம் பண்ணணும்னா இந்த மாதிரி தயிர் சாதம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சீரகம் சேர்க்கிறேன். உங்களுக்கு சீரகம் இப்படி வேணாம் அப்படின்னா கொஞ்சமா சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்த்தா போதும். ஸோ வெண்ணெய் வந்து உருகணும், அவ்வளவுதான். மற்றபடி இது ரொம்ப காய தேவையில்லை. ஸோ வெண்ணெய் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தயிர் சாதம் சாப்பிடும் போது நம்ம கையில ஒட்டாம அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ கோயிலெல்லாம் நீங்க தயிர் சாதம் சாப்பிட்ருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் சேர்ப்பாங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த அளவு நல்ல டேஸ்டியா கிடைக்கும். ஸோ நாம இதை உருக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சதை வந்து நம்ம தயிர் சாதத்துல சேர்த்துட வேண்டியதான். இப்போ நம்ம தாளிச்சதை தயிர் சாதத்துல சேர்த்துடலாம்.
இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து தயிர் சாதத்தில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்தா நல்லா இருக்கும். அதுவும் இந்த மாதுளம்பழம், திராட்சை எல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இதில் வந்து கடைசியாக மாதுளம்பழம் சேர்த்துறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். சில பேருக்கு தயிர் சாதத்தோட இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு அது அந்த இனிப்பு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து இதை இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க உடனே சர்வ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பால் சேர்க்க தேவை கிடையாது. தயிர் மட்டும் சேர்த்து நீங்க சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். பாருங்க, சூப்பரான பகலாபாத் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிளா வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியை வச்சே பண்ணிட்டோம். ஸோ இது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் தயிர் சாதத்தை விட இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.